ஹலோ கைஸ். இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரிவிஷன் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஜான் 6ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரிவிஷன் டெஸ்ட் வந்து இப்போ போய்க்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதுல ஜான் 6 வந்து பாத்தீங்கன்னா 12க்கு தமிழ், 11க்கு இங்கிலீஷ், அப்புறம் 10க்கு வந்து சயின்ஸ், இந்த 3 எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஸோ அதுல இப்போ 11th இங்கிலீஷோட கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஒன் பை ஒன்னா ஆன்சர்ஸ் பாத்திரலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பயும் போல 1 மார்க் ஆன்சர் பாத்திரலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஹால் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேக்கிங் ஏ கலெக்ஷன். அதுக்கப்புறம் எசென்ட்ரிக் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கறத கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் ரெக்டிடியூட் ரெக்டிடியூட் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர்னா ஹானஸ்டி. அதுக்கப்புறம் மோனோட்டோனஸ் மோனோட்டோனஸ் அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங். அதுக்கப்புறம் பர்டிகுலர் பர்டிகுலர்னா தனியா ஒரு இதை மட்டும் குறிப்பிட்டு காட்டக்கூடியது. அப்போ அதுக்கு ஆன்டனிம்ஸ் அப்படிங்கிறப்ப ஓவரால் எல்லாத்தையுமே சொல்றது, அப்ப பொதுவா சொல்றது. இது பர்டிகுலர்னா குறிப்பிட்டு சொல்றது, ஜெனரல்னா பொதுவா சொல்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா செக்லூடட் இருக்கு இல்லையா? சோ இதுதான் வந்து வேர்டு. அதுக்கான ஆப்போசிட் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா செக்குலர் அப்படின்னா தனியா ஐசோலேட்டடா சொல்றது. அப்ப இது வந்து க்ரௌட். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து 7th ஒன் ப்ரிஃபிக்ஸ். டைடி. டைடிங்கிறதுக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்டைடி. ஜிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அதுக்கப்புறம் கார்டியாலஜிஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஹூ ட்ரீட்டட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். கார்டியோ அப்படின்னாவே ஹார்ட் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சூட்டபிள் ஃப்ரேசல் வெர்ப் என்னது? த டாக் வாஸ் டேஷ் பை த ஹெவி ரைன். இந்த டாக் வந்து மலையில ஓடிருச்சு. அப்ப ரன் ஓவர். மை ஃபாதர் ஷெல்டம் ஷவுட் அட் மீ. ஸோ இதுக்கு வந்து டஸ்கி அப்படிங்கிறது ஆன்சர். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்டு பி அப்படிங்கிறதுக்கான என்ன காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைவ் தான். அதுக்கப்புறம் 3 syllable வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர், இது 2 syllable தான். சடன்லி, இது 3 syllable. டெம்பர் 2, சர் பிளஸ் 2, அப்போ சடன்லி தான் கரெக்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கோல்டு ஃபீட் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான இடியம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைட்டன்ட். கோல்டு ஃபீட்னா ஃப்ரைட்டன்ட். அதுக்கப்புறம் வேர்ட் தட் ஹாஸ் ராங்லி ஸ்பெல்லிங், தப்பா ஸ்பெல்லிங் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபெலிசிட்டேஷன் தான். எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்து 16th ஒன் என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ப்ரிப்போர்ஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? the 5 students discussed the problem dash themselves, along themselves வராது, between themselves வராது, into themselves வராது. அப்போ அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ப்ராப்ளம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ among the ப்ராப்ளம்ஸ் among themselves அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்பாண்ட் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஃப்ரேசல் வெர்ப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புட் ஆஃப். ஃப்ளூ அப்படிங்கிறதுக்கான அன்கிளிப்டு வேர்ல்டுன்னா இன்ஃப்ளூயன்ஸா. இன்ஃப்ளூயன்ஸாவை தான் ஃப்ளூ வைரஸ் அப்படிம்பாங்க. அரேஞ்ச் அப்படின்னா இதோட இதுவுமே காம்பவுண்ட் வேர்டு மாதிரி, அதாவது சஃபிக்ஸ் மாதிரி தான். அரேஞ்ச்னா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ரெஸ்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் ஓவரால் பிளான் கிடையாது, அர்ஜென்ட் மெசேஜும் கிடையாது, டீடைல் டிஸ்கிரிப்ஷனும் கிடையாது, பிரீஃப் சம்மரி. நம்மளை பத்தின ஒரு பிரீஃபான சம்மரி. ஓகேங்களா? ஸோ 1 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரே வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அப்படி கிராமர் பார்ட் வந்தீங்கன்னா 27 ஜான் சேட் டு பிரவீன் ஐ பாட் ஏ நியூ கார் லாஸ்ட் வீக் அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் த ஸ்பீச் வந்து எழுதணும். அப்ப இது நம்ம எப்படி எழுதணும்னா செட் டு அப்படின்னு இருந்தாவே இது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. இப்ப நம்ம இன்டைரக்டா மாத்த போறோம். இப்ப செட் டு அப்படின்னு இருந்தாவே நம்ம என்ன எழுதணும்னா டோல்ட் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் கீ வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். பட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செட் டு அப்படின்னு வந்தாவே நம்ம என்ன எழுதணும்னா டோல்ட் அப்படின்னு மாத்தணும். அப்போ ஜான்ஸ் டோல்ட் பிரவீன், இந்த அப்பாஸ்டஃபி கம்மா இதெல்லாமே எடுத்துட்டு தட் ஐக்கு பதிலா யாரு ஜான் தானே, he had bought a new car the previous week. அவ்வளவுதான். லாஸ்ட் வீக் பதிலா ப்ரீவியஸ் வீக் அப்படின்னு மாத்திடணும். அதுக்கப்புறம் 28 வந்து பாத்தீங்கன்னா we speak English every day. இது வந்து அதர் வாய்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணணும். ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு வந்து இப்ப நம்ம மாத்த போறோம். அப்ப எப்படி எழுதுனா இது வந்து பாத்தீங்கன்னா விங்கிறது சப்ஜெக்ட், ஸ்பீக் அப்படிங்கிறது வேர்ப், இங்கிலீஷ்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இது வந்து
அர்ஜென்ட். இது அப்படியே இருக்கட்டும். அப்போ இங்கிலீஷ் இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டு சப்ஜெக்ட பின்னாடி மாத்தணும். ஓகேங்களா? அப்ப இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை விங்கிறது என்னவா வரும்னா அஸ்ஸா மாறிடும். அப்ப இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை அஸ் எவ்ரி டே. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் 29 இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஹேட் யூஸ் பண்ணி இது வந்து நம்ம ரீரைட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இஃப் தூக்கிடுங்க. அது தூக்கிட்டு ஹேட் போட்டுக்கோங்க. ஹேட் யூ நாட் பீன் சிக் you would have gone to the party. அவ்வளவுதான். அடுத்து 30 இதுல என்ன கேட்டிருக்காங்க? இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா வந்து மாத்தி எழுதணும். அப்போ ரகு ட்ரைட் இஸ் பெஸ்ட் பட் ஹி டிட் நாட் சக்சீட். ஸோ நம்ம வந்து படிச்சிருப்போம். பட்டும் தோவும் ஒரே இடத்துல வராது இல்லைங்களா? ஆல் தோ தோ இதெல்லாம் ஒரே இடத்துல வராது. அப்ப முன்னாடி ஆல் தோ போட்டு இந்த பட்டை தூக்கிட்டா போதும். ஓகேங்களா? அப்ப பாருங்க, ஆல்தோ ரகு ட்ரைஸ் இஸ் பெஸ்ட் கமா ஹி டிட் நாட் சக்சீட். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இதெல்லாமே நீங்க வந்து கைட்ல ஆன்சர் பார்த்துக்கோங்க. நான் கிராமர் பார்ட் 1 மார்க் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 39 கம்ப்ளீட் த ப்ராப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும். அண்ட் ஐடியல் டேஷ் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க்ஷிப். ஓகே, ஒர்க்ஷிப் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு செயலை வந்து செய்யறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வந்து நிறைய யோசிக்கணும். அப்ப அதுக்கு நமக்கு கொஞ்சமாச்சும் மைண்ட் ஆக்டிவா இருக்கணும். அப்ப அண்ட் ஐடியல் மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஓகே, டோன்ட் கேஸ்ட் பியர் பிஃபோர் த டேஷ். ஸோ இதுக்கு வந்து என்னன்னா ஸ்வைன் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். இது ஈஸியா இருக்கும் பாருங்க. மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் ப்ராசஸ் நீங்களே எழுதிடலாம் இல்லையா? ஓகே, அதுக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 46 எரர் ஸ்பாட். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எட் இருக்கு இல்லைங்களா? இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்ல வி டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம் த்ரோலி. வி டிஸ்கஸ் த ப்ராப்ளம் த்ரோலி. அபவுட் வராது. அதுக்கப்புறம் ராம் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுனாவே நம்ம பாய்ஸ் அப்படின்னு மாத்திக்கணும். வி ரேர்லி கோ டு த பார்க் டோன்ட் வி. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா டூ வி. வி ரேர்லி கோ டு த பார்க் அப்படின்னா டூ வி. டோன்ட் வி வராது, டூ வின்னு வரும். நோ சூனர் டிட் ஹி ரீச் ஹோம் தென் த இன்சிடென்ட் ஹேப்பன்ட். ஸோ அப்போ எப்படி எழுதணும்? எனக்கு தெரிஞ்சதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்ல. டிட் ஹி ரீச் ஹோம் தென். ஸோ ஓகே, தென் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பதில் என்ன வரணும்னா தேன் வரணும். டிஹெச் ஏஎன் அந்த தேன் வந்து நம்ம போட்டு எழுதணும். ஓகேங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சா. ஓகே, அடுத்து பாருங்க. ஐடென்டிஃபை த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் ஃபீல்டு கிவன் பிலோ. இது என்ன ஃபீல்டுக்கானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டாக்டர் ரஹீம் இஸ் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜியன். அப்ப ஆர்த்தோபெடிக் சர்ஜியன்னா யாரு? மெடிசன்ல வந்து நமக்கு வரும். டாக்டர்னாவே மெடிசன் தான். ஓகே, மை கிராண்ட் ஃபாதர் ஓன்ட் ஏ ஃபெர்டைல் லேண்ட். ஃபெர்டைல் லேண்ட்னா விவசாயம் பண்ணக்கூடிய நிலம். அப்ப அக்ரிகல்ச்சர். ஏஆர் ரஹ்மான் இஸ் ஏ கிரேட்டஸ்ட் பியானிஸ்ட். கிரேட்டஸ்ட் பியானிஸ்ட் அப்படின்னா மியூசிக் ரிலவெண்டா இருக்கு. ஃபோர்த் ஒன் ஜெகன் இஸ் இன்டு ட்ரேடிங். ஜெகன் வந்து ட்ரேடிங்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ட்ரேடிங் அப்படிங்கிறப்ப எனக்கு அது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமர்ஸ்ல வந்துடும். த ஹேக்கர்ஸ் ஹேட் சம் ப்ராப்ளம் வித் இஸ் மதர் போர்டு. அப்போ ஹேக்கர்ஸ் அப்படின்னாவே கம்ப்யூட்டர் தான். மதர் போர்டு இருக்கு, அப்ப கம்ப்யூட்டர் தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். சிம்பிளா தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. ஈஸியா வந்து நம்ம ஆன்சர் பண்றோம். ஓகேங்களா? மிச்சம் எல்லாமே வந்து நீங்க கைட்ல படிச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸோட ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஆன்சர் கீஸ் எல்லாமே இது இங்க நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீ இப்போ இங்கிலீஷ்க்கு நம்ம கிராமர் பார்ட் 1 மார்க்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். பட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்துடும். இந்த ஆன்சர் கீ வந்து நான் உங்களுக்கு நம்மளோட வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிடுவேன். வெப்சைட்டோட லிங்கையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸோட ஆன்சர் கீஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா?